சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானந்த். ஏப்ரல் 14ஆம் தேதி வேலூர் மாவட்டம் பொய்கை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். பொய்கை மாட்டு சந்தை ரொம்ப ஃபேமஸுங்க. அதோட விலை நிலவரம் தான் இன்று பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், நீங்களே சந்தைக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வந்து கமலம் மாடு வீடியோ பதிவு செய்யுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பால் மாடு கமலம் மாடு சொல்லிவிட்டு. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்லேயே வந்து நம்ம இந்த பால் மாடு கமலம் மாடு வரவு எப்படி இருக்குது, அதோடய விலை நிலவரம் எப்படி இருக்குன்றதும் பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் வந்து கமலம் மாடு வீடியோ பதிவு செய்யுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காகவே இந்த வீடியோ பதிவு. பால் மாடு கமலம் மாடு அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தம்பி, எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சா? உங்கள் பேர் என்ன? தேவதர்ஷன். என்ன கிளாஸ் படிக்கிறீங்கம்மா? 5th ஸ்டாண்டர்ட். எந்த ஊர்லேருந்து வரீங்க? சென்னை. சென்னையிலேருந்து வராருங்க. ஓகே. இதை ஒரு மாடு தான் கொண்டு வந்தீங்களா? அப்படியா? சரி, இது எவ்வளோ விலை சொல்கிறீங்க இந்த மாடு? அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? நான் வண்டலூர். என் பேர் ஜெய்சங்கர். வண்டலூர், சென்னை பக்கம் இருந்து வரீங்க? சென்னை பக்கம். அண்ணா மொத்தம் எத்தனை மாடு எடுத்துகிட்டு வந்தீங்கண்ணா? 2 மாடு எடுத்துகிட்டு வந்தோம். விற்பனைக்காக எடுத்துகிட்டு வந்தீங்க. நீங்கள் வியாபாரம் விவசாயிங்களாண்ணா? விவசாயி தான். விவசாயி தான். இப்போ இந்த மாடு எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க, இதோட விவரம் சொல்லுங்கண்ணா. அண்ணா இது பால் மாடா கமல மாடா? பால் மாடு. பால் மாடு. ஓகே. இது கமல மாடுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, உங்களுக்காக தான் அந்த வீடியோ பதிவு. ஆனால் அது பால் எவ்வளோ கொடுக்கணும்? 2 வேளை சேர்த்து பால் 4 வரண்ணா. 2 வேளை சேர்த்து 4 காலையில் 4 சாயந்தரம் 4. ஓகே. அண்ணா எவ்வளோ விலை மதிப்பு சொல்கிறீங்கண்ணா? 32 தலைவரா கொடுக்க மாட்டாங்க அதுக்கே மாடு. அப்படிங்களா? ஆமாம். பால் 18 பாலுக்கு 2 வழியா 8 லிட்டர் சொல்லியிருக்கேன். நான் சந்தையில் எவ்வளோ விலையும் கேட்குறாங்கண்ணா? இங்கே சந்தையில் 28 வரையும் கேட்டாங்கண்ணா. 28 வரையும் கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா ஃபைனலாக? நான் 30 ரூபா வந்தால் கொடுத்துருவேன் சொல்லணும். 30 ரூபா வந்தா 30,000 வந்தால் தராது. அண்ணா இது எத்தனை கன்று போட்டிருக்கணும் இதுக்கு முன்னாடி? இது 3வது கன்று. 3வது கன்று. எல்லாருக்கிட்டெல்லாம் நம்ம ரேட் கேட்க முடியாது. அப்படியே முழுசாக பாருங்கள். நான் அப்படியே சந்தையை சுற்றி காட்டிடுறேன். இது பெரிய சந்தை தாங்க. எவ்வளோ சொல்கிறாங்க? இது 50,000 சொல்கிறாங்க. 50,000 சொல்கிறாங்க. கண்ணு மாடா இது? இல்லை, கண்ணு மாடு. கண்ணு இல்லை, கமலம் மாடு. 50,000 சொல்கிறாங்களாம். பேசி குறைக்கலாம், நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். நான் இவன் பேட்டி கொடுக்குறான். ஸோ அண்ணா வந்து நம்ம ஊர் வியாபாரி. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா.
நான் உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? கேள்விப்பண்ணா. இந்த ஒரு மாடு கொண்டு வந்திருக்கீங்க. இது வந்து பால் மாடா? கண்ணு மாடு. பால் மாடு தான். பால் மாடு. ஓகே. இது கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுதுண்ணா? சொல்கிறேன் நீ விடுங்க. ஒரு கண்ணு மாடுங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அமைப்பா. எவ்வளோ விலை சொல்கிறாரு, இதோட விவரம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இது கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுதுண்ணா? 2 மாதம் ஆகுதுண்ணா. 2 மாதம் ஆகுது கண்ணு போட்டு. எத்தனாவது கண்ணுண்ணா? இது 2வது கண்ணு. 2வது கண்ணு. கண்ணு கொண்டு வந்திருக்கீங்களா? இது அங்கே இருக்குண்ணா. ஓகே. சேங்கண்ணா போட்ட கண்ணுண்ணா? சேங்கண்ணு. எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 70,000 சொல்லிதுண்ணா. 60? 70,000 சொல்கிறீங்க. பால் எப்படிண்ணா? இது பால் 2 வேலை சேர்த்து எவ்வளோ? 12 லிட்டர் இருக்குண்ணா. 12 2 வேலையும். எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா ஃபைனல் ரேட்டு? 65 தான் கொடுக்குண்ணா. 65. எவ்வளோ விலையும் கேட்குறாங்கண்ணா சந்தையில்? 60 ரூபா விட்டு கேட்குறாங்க. நீங்கள் எந்த ஊருங்கண்ணா? கேவிப்போம். கேவிக்குப்பம். ஓகே, நன்றிண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. உங்கள் பேர் எந்த ஊருங்க? செதுவாலைங்க. செதுவாலை. இங்கே பக்கம்தான் வந்திருக்காரு. இந்த மாடு கொண்டு வந்திருக்கீங்க. 39. எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 39 ரூபா. 39,000 சொல்கிறாரு. அண்ணா இது பால் மாடா கமல மாடாண்ணா? பால் மாடு. பால் மாடுக்கு கமல மாடுக்கு என்னென்ன வித்தியாசம்? 2 ஒன்றும் கமலம்னாக்கா கணுக்குட்டி இல்லாது. கணுக்குட்டிக்கு எடுத்து கமல மாடு. அப்போ இது கணுக்குட்டி இருக்குங்களா? கணுக்குட்டி இல்லை. இல்லை, இது வந்து கமல மாடு. அப்போ ஓகே. இது பால் 2 வேலை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்கணும்? 10 லிட்டர் பால் வருது. 10 லிட்டர் வரும்னு சொல்கிறாரு. எத்தனை கண்ணுண்ணா போட்டிருக்கோம்? அதெல்லாம் சொல்ல முடியாது, வாங்கிட்டு வந்த மாடு. அப்படியா? கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இவரும் வாங்கிட்டு வந்த மாடு தான். லாஸ்ட்டாக எவ்வளோக்கு தருவீங்கண்ணா? எவ்வளோ வந்தால் கொடுக்குற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்கண்ணா? 33 ரூபா வந்தால் கொடுக்குறோம். 33,000 வந்தால் கொடுக்க போகிறாரா? எவ்வளோ சொல்கிறாரு இது? நல்லா 23,000 சொல்கிறாரா? கால் கவுர் போட்டு கட்டிக்கு அது மேயும் போது கழுத்துல கவுரு பல்லு 4 பல்லா. பல்லுண்ணா 6 பல்லுனா எத்தனை கண்ணு போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி? 2 கண்ணு போட்டுருக்கு. இப்போ இது கண்ணுக்குட்டி இருக்குமா? கண்ணுக்குட்டி இல்லை. இது கமல மாடு. கமல மாடு. பேர் வரும். பெல்லு இல்லை. பெல்லுக்குதா பால் பில்லு? இப்போ எத்தனை லிட்டர் கறக்கும் தோராயமா? அது 1 1.5 கறக்கும். அவ்வளோதானே வரும். பவர் போட்டு கட்டி நல்ல குணமா கை அவர் வந்து கேட்கலாம் என்ன கலை வந்து வணக்கம்ண்ணா. வணக்கம்பா. அண்ணா உங்கள் பேர் எந்த ஊருங்க? என் பேர் சுரேஷ். நான் வந்து கூட்டுதாக்கு. நீங்கள் வியாபாரிங்களாண்ணா? ஆமாம்மா, மாட்டு வியாபாரி. நீங்கள் மாடு கொண்டு வந்துருக்கீங்க. 1 2 3 4 5 மாடு கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாம் ஆமாம். இதோட விவரம் சொல்லுங்கண்ணா. இது எவ்வளோ விலை சொல்கிறீங்க? இதோட விவரம் சொல்லுங்கண்ணா. இது ஒரு கிர்கிராஸ்ப்பா. ஒரு 5 லிட்டர் பால் இருக்குது. 2 வேலி ஒரு 5 லிட்டர் பால் இருக்குது. ஓகே. 85 ரூபா சொல்கிறேன் விலை. 85. அண்ணா இது கண்ணு இருக்காண்ணா? கண்ணு இருக்குதுப்பா, கடா கண்ணு. ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு போட்டு.
அண்ணா இந்த கருப்பு மாடுனா? இது கருப்பு மாடு வந்து 3 காம்பு. 3 காம்பு. பால் ஒரு 8 லிட்டர் பால் இருக்குது. கண்ணு மாடு 42 ரூபா சொல்கிறோம். 42,000 சொல்கிறீங்க. இப்போ அந்த மாடு இந்த மாடல் எவ்வளோ வரும் ரேட்டு? அது 5 நாள் ஆச்சு கண்ணு போட்டு. சீம்பால் இப்போ தான் தெளிஞ்சு வருது. அது வேணா? ஆமாம், 5 நாள் ஆகுது கண்ணு போட்டு. இந்த மாடு வந்து 5 நாள் ஆகுது கண்ணு போட்டு. இப்போ தான் சீம்பால் தெளியுது. இது எத்தனாவது கண்ணு போட்டுதுண்ணா? என்னப்பா? எத்தனாவது கண்ணு போட்டிருக்கு? இது 3வது கண்ணு. 3வது கண்ணு. சேங்கண்ணா போட்ட கண்ணா? சேங்கண்ணு. சேங்கண்ணு கண்ணு இருக்குங்க. அதான் இருக்குது. கண்ணுங்க இருக்கு. இதில் சேங்கண்ணு இருக்கான். இது விலை எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? 81 ரூபா சொல்கிறோம். ஃபைனல் ரேட் சொல்லுங்கண்ணா. ஃபைனலாக ஒரு 75 ரூபா வந்தால் கொடுக்கலாம். இது பால் எவ்வளோ கொடுங்கண்ணா தோராயமா? பால் 2 வேலையும் ஒரு 13 லிட்டருக்கு இருக்கும். அண்ணா இந்த மாடுண்ணா? இது கை பால்பா. கண்ணு சேர்த்து வச்சு 55 ரூபா சொல்லிக்கிற வேலை. ஒரு 13 லிட்டர் பால் இருக்கு. இப்போ பால் மாடு வேணும்னா உங்களை கான்டாக்ட் பண்ணலாம்லண்ணா? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா? 97 88 46 70. அண்ணா உங்கள் பேர் சொல்லிடுங்கண்ணா. சுரேஷ் பூட்டுத்தாக்கு. சுரேஷ் பூட்டுத்தாக்கு வியாபாரிங்க. பால் மாடு, கமல மாடு இது எல்லாமே நீங்கள் இவர்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். ஏய் நம்ம சப்ஸ்கிரைபர் எடுத்து வந்திருக்காரு மாடு. ஓகே, எந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரீங்க? பொய்கை சத்தியமங்கலம் இந்த பக்கத்துலேருந்து எதாவது எடுத்து வந்திருக்கிறாங்க. இப்போ கமல மாடா இது? இது எத்தனாவது கண்ணு போட்டிருந்தது? இது 3வது கண்ணு. பால் கறக்குது. இப்போ எவ்வளோ கறக்குது பால்? 437 இருக்குது ஒரு நாளைக்கு. ஓகே. எவ்வளோ விலை சொல்கிறீங்க? 31,000 சொல்கிறோம். 31,000 சொல்கிறீங்க. இங்கே எவ்வளோ கேட்குறாங்க? 25 கேட்குறாங்க. மேலே எதனா வந்தால் குத்துடலான்னு ஒரு ஐடியா. அப்படியா? அண்ணா வணக்கம்ண்ணா. உங்கள் பேருண்ணா? எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? ஆந்திராலேருந்து வரோம். ஆந்திராலேருந்து வராரு. அண்ணா இது கமல மாடா பால் மாடாண்ணா? கமலம் தானா? கமல மாடு இல்லை. கண்ணுக்குட்டி இல்லை. போய் சொல்கிறேன். இது எத்தனாவது கண்ணு போட்டிருக்கு? இது ஐப்பாயிருக்கோம். எத்தனை கண்ணு? 3வது கண்ணு இருக்காது. 3 கண்ணு போட்டிருக்கோம். 3வது கண்ணு. 2 வேலை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்குதுண்ணா? 2 வேலை சேர்த்து 10 லிட்டர் தான் வருதுப்பா. 2 வேலை சேர்த்து 10 லிட்டர் பால் வருதுன்னு சொல்கிறாரு. எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 45,000 சொல்கிறாரு. சொல்கிறது 45 தான். 45,000 சொல்கிறாரு. எவ்வளோ வந்தால் தருவீங்கண்ணா? 10 ரூபா கம்மி ஜாஸ்தியாக கொடுக்குறோம். ஓகேண்ணா. அவர் கொடுக்கல. அண்ணா வணக்கம்ண்ணா. உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? சவுந்தர் வாலாஜா. வாலாஜாலேருந்து. கண்ணு போட்டிருக்கு எருமை மாடு. அண்ணா இது எத்தனாவது ஈத்து கண்ணுண்ணா போட்டிருக்கு? 3வது ஈத்து கண்ணு போட்டிருக்கு. அண்ணா பல்லுண்ணா மாட்டுக்கு? சரி பல்லு. இந்த சேங்கண்ணா பொட்டை கண்ணா? கெடா கண்ணு. கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுதுங்க? 9 நாள் ஆகுது. ஒரு 9 நாள் ஆகுது கண்ணு போட்டு. கடை சேர்ந்துருக்கு. அண்ணா 2 வேலை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்குதுண்ணா? 8 லிட்டர் பால் ஆகும். 8 லிட்டர் வரும். எவ்வளோ வேலை? 65 சொல்கிறீங்க. ஓகே. சந்தையில் எவ்வளோ விலையும் கேட்குறாங்கண்ணா? 50 ரூபா வரைக்கும் கேட்குறேன். நீங்கள் எவ்வளோ வந்தால் கொடுக்கலான்னு இருக்கீங்களா? 56 57.
ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. ஸோ ஐயா வணக்கம் ஐயா, உங்கள் பேர் எந்த ஊருங்க ஐயா? கணேச சத்தோஷாரி. நீங்கள் வியாபாரிங்களா? ஓகே ஐயா, இப்போ இந்த மாடு வியாபாரம் முடிச்சிருக்காங்க, எவ்வளோக்கு முடிச்சிருக்காங்க, இதோட விவரம் சொல்லுங்கள், அந்த மாட்டோட விவரம். என்ன வழி வாங்கிக்கலாம் தெரியல. எவ்வளோ? 40,000. 40,000த்துக்கு சேல் பண்ணிட்டாங்க. இது எத்தனாவது ஈத்து கண்ணு போட்டிருக்குது? இந்த மூணாவது ஈத்து. சேங்கண்ணா போட்ட கண்ணாண்ணா? சேங்கண்ணு கண்ணு, மூணாவது ஈத்து. இது கடை சேர்ந்துருக்குமாண்ணா? பல்லு கடை சேர்ந்துருக்கு. 2 வேலை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்கும்ண்ணா? 2 ஒரு 6-7 ஆகும். 10 லிட்டர் பால் ஆகும். இறங்கணும் மாடு 10 லிட்டர் பால் ஆகும். 10 சொல்கிறாரு, 7 சொல்கிறாங்க ஒருத்தர். சுத்திக்கு 7 ஆகும். ஓகே, 99 பால் ஆகும். இதெல்லாம் வந்து அப்படியா? 40க்கு ஃபைனல் பண்ணியிருக்காங்க. 40,000த்துக்கு. இது கலை ஆனந்த் யூடியூப் சேனல்னா அது. ரொம்ப நன்றிண்ணா. சரி. பொய்கை மாட்டு சந்தை முதல் பாகம் 2ஆம் பாகமும் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். இப்போதைக்கு வந்து நீங்கள் பால் மாடு, கமல மாடு வீடியோ பதிவு பார்த்துருப்பீங்க. அடுத்த செகண்ட் பார்ட்டில் வந்து ஏர் மாடு, அப்புறமாட்டுக்கு வண்டி மாடோட வீடியோ பதிவு பார்க்கலாம். ஸோ நம்ம தேப்பந்தல் சந்தை வீடியோ எடுத்திருந்தோம், நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதை தொடர்ந்து முதல் பாகம் 2ஆம் பாகமாக அப்லோட் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள், செகண்ட் பார்ட்டில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். நன்றி.